பாரு, செஃப்பெல்லாம் வந்து கையிலே எடுத்து வைக்க வேண்டியது தான். சூடாக இருக்கும், காட்டிக்கூடாது. ஓடலாம் இது. ஹாய் காய்ஸ், நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா முட்டை குழி பணியாரம் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம். என்ன பண்ணுதுன்னா முட்டை எல்லாத்தையும் வச்சு ஊற்றிக்கலாம். ஓடலாம் இது. வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு முட்டை கூட சேர்த்து கலக்க வேண்டியது தான். அப்படியே நம்ம குட்டி பண்ணி அனுப்பிச்சு கருவேப்பிலை இறக்க சொல்கிறோம் ஃப்ரெஷ்ஷாக. அப்படியே கூட கருவேப்பிலை போதுண்ணா. ஹாய் காய்ஸ், பச்சை மிளகா வெயிலுக்கு குளிர்ச்சியான பொருள், அதனால குழி பணியாரத்தை யூஸ் பண்ண போகிறோம். கட் பண்ண பச்சை மிளகா அப்படியே மேலே ஒரு அழகாக தூவி பார்க்கலாம். நல்லா தூவுது. நல்லா நம்ம தோட்டத்திலே விளைஞ்ச கருவேப்பிலையா இலையை மட்டும் மேலே போட்டுக்கலாம். இன்னும் சமைக்கும் போது இந்த மாதிரி பொருள் அழகுபடுத்துறதே ஒரு கலை இல்லை, சந்தோஷமாக இருக்குது. அதுக்கான மிஷின் இது அமேசான் ஆர்டர் பண்ணோம். மேட் இன் காடா, அமேசான் காடா இல்லை, அமேசான் வலைதளம் வெப்சைட்டில் மேட் இன் எங்கள் ஊர்லேயே செஞ்சுருப்போம் சந்தையில். ஹாய் காய்ஸ், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் கூடவே கேரட்டை சேர்த்துக்கிறோம். இது ஒரு போதை, அதை அழகு பற்றி பார்க்கறதுல ஒரு போதை, சமைக்கும் போதை. நாங்கள் சமைக்கிறதுக்கு அடிமையாகிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முட்டை உடச்சி கலக்கி குழி பணியாரம் பண்ண போகிறோம். ஆமாம், உடச்சி எடுத்துன முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கேரட்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நாங்களே ஒரு ஹோட்டலில் வச்சுலாம் இருக்கும். என்னென்ன சொல்கிறேன், சேர்த்துக்கு வேணாம், பட்ஜெட் இல்லையா? கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இது உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு இது போடலைன்னா மிகப்பெரிய தப்பு, அதனால் போட்டுக்கலாம் உப்பு. இன்றைக்கி சமையலுக்கு தேவையான எல்லா பொருளையும் கட் பண்ணி கலைக்கு ரெடியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு சுவையாக சமைக்கிறோம். குழி பணியாரம் செட்டி வச்சுக்கலாம். நம்ம நெருப்பு வைக்கலாம், அவர் கை சுடும். சுட்டுச்சு, ஏன்னா அதை நான் தான் வைக்க போகிறேன். சுட்டுச்சு, வேலை ஆயிடுச்சு. அருமையாக உக்காந்துச்சு. எனக்கு சேர் கரெக்டாக ரெடி பண்ணிட்டு நாங்கள் குழிக்குள்ளே எண்ணெயை தடவிக்கலாம். முட்டையை ஊற்றிக்கலாம். சென்டர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆஹா, ஓஹோ, முட்டை ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கோம், திருப்பிக்கலாம். அருமையாக ஒரு பக்கம் வெந்திருக்கு. திருப்புறது பயங்கரமான கஷ்டமாக இருக்கு.
அருமையாக வெந்துச்சுப்பா. குழி பணியாரம் எடுத்து போட்டுக்கிறோம். முக்கா கறந்து ஊற்றணும். முக்கா அப்படியே விடுங்க. சூப்பர். இவர் தான் சும்மா ஸ்பூன் எடுப்பார். செஃப்பெல்லாம் வந்து கையிலே எடுத்து வைக்க வேண்டியது தான். சூடாக இருக்கும், காட்டிக்கூடாது. அப்போலாம் வரோம், வெயிட் பண்ணு. அப்பவும் காட்டிக்கூடாது. ஆமாம், அப்பயும் காட்டிக்கூடாது. அப்போ தான் செஃப் ஆக முடியும். பல கஷ்டங்கள் அனுபவிச்சாதான் தட்டு ஃபுல்லாக படியேறி மேலே வரும். படையப்பா படம் பார்த்துக்கிறியா? மலையை கொத்துவார், அப்புறம் வீடு ஆகிட்டு இருக்கும். அதே தான் கொப்பனம் வரும். கையெல்லாம் க்ளவுஸ் பண்ணி செஃப் ஆகிட்டு இருக்கேன். ஒரு மூட்டை வரலாம். பளிச்சுன்னா நார்மல் கேமரா அப்போ தான் தெரியும். லோக்கல் கேமரா ஐஃபோனில் இருக்கிறது தான். ஒரு மூட்டை வரண்டா. கடைசி ரவுண்டு குழி பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம். என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, முட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அரிசியோட கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் அதிகமாக இருக்குது. கொஞ்சமாக சொல்லுங்கள். இன்னும் வரும்போது ரொம்ப இன்னும் 10 செய்வோம் அதில். இந்த வாசனை பண்ணணும் சரியாக இருக்கும். ஆனால் அந்த முட்டையோட ஸ்மெல்லு தான் ஃபெயிலாக ஆகும்போது செம்மையாக இருக்குது. அழகாக இருக்கணும். அவ்வளோதான். ஃபேஸ் பண்ணிக்கிறேன். விட்றா கால் மணி நேரத்தில் வந்துடுறேன். வைங்க போ. கடைசி குழி பணியாரம் போடுறோம் தம்பிக்காக சாஸில் போட்டு. சாஸ் ஊற்ற நல்லா இருக்குமா? காய்ஸ், அருமையாக முட்டை குழி பணியாரம் செஞ்சு முடிச்சிட்டோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க. செஞ்சு நான் தான், டேஸ்ட் மட்டும் இவர் பார்க்க போகிறேன். அப்படி சொல்லலாம். என்னோட நேம் நான் தான் செஃப்பு. நம்ம சேனல் தான் சொல்கிறாரு. ஆமாம், நம்ம சேனலுக்கு வந்து இவர் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வச்சுருக்கீங்க, வேறு ஒன்றும் இல்லை. சாஸ் போட்டு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். ஃபோன் பண்ணிட்டோமா? அருமையாக இருக்குது. வெங்காயம் ஒரு நிமிஷம், அந்த கேரட் போடுறதுக்கெல்லாம் இப்போ சொல்லுங்கள். சாஸுக்கு சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்குப்பா, தித்திப்பா அருமையாக சாஸுக்கு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஈவினிங் டைமில் எப்போல்லாம் பசங்க கூட ஃப்ரீயாக இருக்கிறோமோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போனால் அருமையாக இருக்கும். அதனால இன்றைக்கி நாங்கள் செஞ்சது வந்து முட்டை கோழி பணியாரம். அந்த சாஃப்ட்னஸ் உண்மையிலே அப்படி இருக்குது. சூடாக ப்ரெட்டு சாப்பிட மாட்டிங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்குது. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நம்ம சேனலை பாருங்கள், நம்ம பாரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், அருமையாக வரும். எப்படி இருக்கா? காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ காய்ஸ்.